கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 71 சங்கீதம் 9 வசனம். சங்கீதம் 71:9. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். Do not cast me off in the time of old age. Do not forsake me when my strength fails. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும், என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். ஆமென். இன்றைய தியான வசனம் முதிர்ந்த வயதில் தேவனுடைய கிருபையும் துணையும் எவ்வளவு அவசியம் என்பதை மிக ஆழமாக வெளிப்படுத்துகிறது. இந்த சங்கீதத்தை எழுதியவர் வயதான காலத்தில் இருக்கிறார். உடல் பலம் குறைகிறது, மனித ஆதரவு குறைகிறது. ஆனால் தேவனின் ஆதரவு மட்டும் ஒருபோதும் குறையாது என்ற நம்பிக்கையோடு அவர் ஜெபிக்கிறார். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். என்னை தள்ளிவிடாமலும் என்பது, கர்த்தாவே, நான் பயனற்றவன் என்று எண்ணி என்னை விலக்கி விடாதீர் என்ற விண்ணப்பம். உலகத்தில் பலர் வயதானவர்களை மறந்து விடலாம். குடும்பம், நண்பர்கள், சமூகம் கூட புறக்கணிக்கலாம். ஆனால் தேவன் தமது பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவது இல்லை. என் பலன் ஒடுங்கும்போது என்பது உடல் பலன் மட்டுமல்ல, மன உறுதி, நினைவாற்றல், செயல்திறன் ஆகியவை குறையும் நிலையையும் குறிக்கிறது. மனித பலன் குறையும் நேரத்தில் தேவ பலன் அதிகமாக வெளிப்படுகிறது. இந்த வசனம் நமக்கு 2 முக்கியமான உண்மைகளை கற்பிக்கிறது. ஒன்று, மனித வாழ்க்கை நிலையற்றது. இளமை, ஆரோக்கியம், திறமை எல்லாம் ஒரு நாள் குறையும். 2, தேவனின் அன்பும் விசுவாசமும் மாறாதது. மனிதர்கள் விலகலாம், ஆனால் தேவன் இறுதி வரை நம்மோடு இருப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று தேவன் ஏற்கனவே வாக்களித்திருப்பதை ஏசாயா 46:4 வாசிக்கிறோம். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் என்று கூறும் தேவன் முதுமை வரை தாமே தாங்குவேன் என்று உறுதி அளிக்கிறார். வயது அதிகரித்தாலும் தேவனுடைய அன்பு குறையாது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற சத்தியத்தின்படி வாழ்க்கையின் எந்த நிலையிலும் தேவன் தம் ஜனங்களை கைவிடுவது இல்லை. இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் உறுதியான வாக்குத்தத்தம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 92:15 வாசிக்கிறோம். முதுமை என்பது பயனற்ற காலம் அல்ல. தேவனுக்குள் வாழ்பவர்கள் முதுமையிலும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபம் 4 16 வசனத்தில் வாசிக்கிறோம். உடல் பலம் குறைந்தாலும் ஆவிக்குரிய வாழ்வு வளர முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், மனித வாழ்க்கை ஒரு பயணம். இளமை நிரந்தரம் அல்ல. முதுமையில் மனித ஆதரவு குறையலாம், ஆனால் தேவன் மாறாதவர். முதுமையின் உண்மைகள் உடல் பலவீனம், தனிமை, பயம்,
உதவியற்ற நிலை. ஆனால் இந்த நேரத்தில் நாம் தேவனையே சார்ந்திருந்தால் தேவனின் அன்பை அதிகமாக அனுபவிக்க முடியும். மனிதர்கள் மறக்கலாம், பிள்ளைகள் தூரமாகலாம், நண்பர்கள் விலகலாம், ஆனால் தேவன் நிலைத்தவர். நான் உன்னை ஒருபோதும் கைவிடேன் என்பது தேவனின் கிருபை அன்பு. நம்முடைய பலவீனத்தில் தேவன் செயல்படுகிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று வாக்களித்திருக்கும் தேவன் தாமே நம்முடைய பலவீன நேரங்களில் அவருடைய பலத்தால் தாங்கி வழி நடத்துகிறார். நாம் தேவனோடு இருந்தால் முதுமையிலும் தேவனுக்கு பிரியமான கனி கொடுப்பவர்களாக வாழ முடியும். ஜெபத்தின் மூலமாக, சாட்சியின் மூலமாக, அனுபவ அறிவுரையின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு உதவும் பொழுது இது தேவனுக்கு பிடித்த கனிகளாக நம் வாழ்க்கை அவர் முன் சிறப்பு பெறும். முதுமை என்பது முடிவு அல்ல, அது ஆசீர்வாதமான சாட்சியின் காலம். சுருக்கமாக சொல்வதானால், நாம் இளமையிலேயே தேவனை தேட வேண்டும், முதியவர்களை மதிக்க வேண்டும், பெற்றோரை கைவிடக்கூடாது. நம் நம்பிக்கை மனிதரில் அல்ல, தேவனில் இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் வயதான போதும் தேவனை பற்றி கொண்டிருந்தான். அதே போல நாமும் உலகம் கைவிட்டாலும் தேவன் கைவிட மாட்டார். உடல் பலன் குறைந்தாலும் தேவ கிருபை குறையாது. மனித ஆதரவு இல்லாத நேரத்தில் தேவன் நம் அடைக்கலமாக இருப்பார் என்ற பரிபூரண விசுவாசத்துடன் அவரையே உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். என்ன, அவரையே பற்றி கொள்வோமா? Today's verse is a heartfelt prayer of an aged believer as asking God not to forsake him in old age and weakness. Human strength may fail, but God's faithfulness never fails. This verse reminds us that God stays with his children throughout every season of life. Even in old age, believers can continue to bear spiritual fruit, encourage others, and trust in God's unfailing care. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் நீர் எங்களோடு இருப்பதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கர்ப்பத்தில் நாங்கள் உருவான நாளில் இருந்து எங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து வழிநடத்தி வரும் தேவனே, எங்கள் முதிர் வயதிலும் தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்களித்திருப்பதற்காக கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இளமையிலும் முதுமையிலும் எங்களை அன்பாய் தாங்குகிற தேவனே, எங்கள் பலன் குறையும் நேரங்களில் எங்களை கைவிடாமல் காப்பீர் என்ற பரிபூர்ண விசுவாசத்தோடு உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தனிமை, பயம், பலவீனம் வரும் நேரங்களில் உமது சமாதானத்தாலும் ஆறுதலாலும் எங்களை நிரப்பும். முதுமையிலும் உமக்காக கனி தரும் வாழ்க்கையை எங்களுக்கு அருளும். எங்கள் குடும்பங்களில் உள்ள முதியவர்களை அன்போடும் மரியாதையோடும் கவனிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். இறுதி வரை உம்மையே நம்பி வாழும் விசுவாசத்தை எங்களுக்குள் பலப்படுத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி, கன, மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.